தோழர் சுந்தர சோழருடைய இரும்பின் தொன்மை ஒரு வரலாற்று புரிதலை நோக்கி அப்படின்னு சொல்லி தலைப்புல பேசுறாங்க. தோழரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு எழுத்தாளர். அதிகபட்சம் இன்னைக்கு அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில தோழர் ஸ்டாலினுடைய பிரதிநிதியாக பெயரடைஞ்சிட்டாப்ல. தோழர்னா ஆசான்களில் ஒருவரான ஸ்டாலினுடைய வரலாற்று பாத்திரத்தை நிறுவுறவரு அப்படின்ட்டு. ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு கம்யூனிஸ்ட்ங்கிற வகையில சமூகத்தின் வளர்ச்சி போக்கை பற்றியான முழுமையில நாகரிகத்தினுடைய வளர்ச்சி போக்கை பற்றி தொடர்ச்சி அவர் பேசிட்டு வர்றாரு. அவருடைய ஒரு அருமையான புத்தகம் ஒண்ணு இருக்குது, ரிக்வேத கால சமூகம்ங்கிறது. அது ஆரியத்தினுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ரிக்வேதத்தை பற்றியான என்ன இது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு அற்புதமான புத்தகத்தை வச்சுக்கிறாப்ல. அதோட சேர்ந்த வகையில தான் இன்னொரு புத்தகம் அவருடையது முக்கியமானது, இந்துத்துவம் கோட்பாடும் அரசியலும். நம்ம இன்னைக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனையில முக்கியமானது அதனுடைய கோட்பாடு அரசியலும் என்ன விதமாக திட்டமிட்ட முறையில செயல்படுத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒரு புரிதல். ரெண்டுமே சமூக செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு அதிகார மாற்றத்தை விரும்பக்கூடியவங்களுக்கு ஒரு ஆயுதமா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதோட சேர்ந்த வகையில தான் அவருடைய ஒவ்வொரு படைப்புகளும் இருக்குது. அந்த வகையில தான் தோழர் இப்போ இரும்பின் தொன்மை ஒரு வரலாற்று புரிதலை நோக்கிங்கிற அந்த தலைப்புல பேசுறாங்க. மகிழ்ச்சி. தோழர் சுந்தர சோழன், நீங்க பேசலாம். பேச எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள் இரும்பின் தொன்மை ஒரு வரலாற்று புரிதலை நோக்கி அப்படின்னும் போது ரெண்டு விஷயங்கள் நம்ம பேசிட்டு அதுல இருந்து தொடர்ந்து போகணும். நம்ம மார்க்சியவாதிகள் என்கிற அடிப்படையில ஒரு வரலாற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம், அதுல நாம் எவ்வாறு மற்றவர்களிடமிருந்து மாறுபடுகிறோம் என்பதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். ரெண்டாவது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது ஏன் இரும்பை பற்றி பேச வேண்டும், ஏன் இரும்பை பற்றி அதிகமாக பேச வேண்டும்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அண்மையில பார்த்தோம் சொன்னா அண்மைய கால ஆய்வுகள்ல இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றி ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி அலை தமிழ்நாடு பூராவும் பரவி இருக்கிறது. இந்த இரும்பின் தொன்மை பற்றின விஷயத்தை முதல்வரே அறிவிக்கிறாரு. அந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் இன்றைக்கு இருக்குன்னு சொன்னால், அப்படி மற்ற எல்லாவற்றையும் விட இந்த இரும்புக்கு என்ன முக்கியத்துவம், அந்த இரும்பின் கண்டுபிடிப்பு, இரும்பின் தொன்மையை பற்றிய கண்டுபிடிப்பு ஏன் இத்தனை கொண்டாடப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கணும். இப்போ மார்க்சியவாதிகளாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வரலாற்று பொருள்முதல்வாத பார்வையிலிருந்து நம்ம வரலாற்றை அணுகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்க போகும்போது பல்வேறு வரலாற்று காலங்களை நாம் அறிந்திருப்போம். அது மார்க்சியவாதிகளும் மட்டுமின்றி தொழிலாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் கூட அதை விரிவாகவே பேசியிருப்பார்கள். அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பல்வேறு காலகட்டங்கள்ல கற்காலம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பின்னாடி செப்பு காலம் அல்லது செம்பு யுகம்னு சொல்லக்கூடியது, பின்னால வெண்கல யுகம்னு சொல்லக்கூடியது, அதற்கு பிறகு இரும்பு, இறுதியாக தொழில் புரட்சி பிற்பட்ட காலகட்டத்துல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ இத்தனை இருக்கும்போது, இத்தனை வரலாற்று காலங்கள் இருக்கும்போது, இந்த இரும்பை பற்றி நாம் ஏன் பேச போகிறோம், ஏன் பேச வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னாக்க, இந்த எல்லா காலங்களையும் பற்றி மிக சுருக்கமாக நம்ம பார்த்து அதுக்கப்புறம் இரும்புக்குள்ள போனால் சரியாக இருக்கும். கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதன் கற்களாலான கருவிகளை வடிவமைத்து பயன்படுத்த துவங்குகிறது. இந்த கற்காலம்ங்கிறது மூன்றா பிரிப்பாங்க. பழைய கற்காலம், இடை கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி 3 காலகட்டங்களாக பிரிப்பாங்க. இந்த பழைய கற்காலம் என்று சொல்லக்கூடியதுதான் துவக்க காலம். அதுல அது பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சுமார் 33 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்குகிறது. இறுதியாக பார்த்தோம்னு சொன்னா சுமார் ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொடர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பல லட்சம் ஆண்டுகள் நீண்டு இருந்த ஒரு காலகட்டமாக இந்த பழைய கற்காலம் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த இடைக்கற்காலம், இந்த இடைக்கற்காலம் அதுக்கு அடுத்த ஒரு சில ஆயிரம் ஆண்டுகள் இருந்திருக்கலாம். இந்த காலகட்டத்துல என்ன ஒரு சிறப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டாக வேட்டையாடுகிற ஒரு போக்கிலிருந்து கொஞ்சம் மாறி வேட்டையாடி உணவு சேகரித்தல், இந்த ஹண்டர் கேதரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நகர்ந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்துல பழைய கற்காலத்தை காட்டிலும் சற்றே முன்னேறிய கற்கருவிகளை, மோர் சாபிஸ்டிகேட்டட் டூல்ஸ் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்கன்றத இந்த இடைக்கற்காலம் சொல்லக்கூடிய காலம்.
இந்த புதிய கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் தான் வந்து இன்றைக்கு நாம் காணக்கூடிய மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி வேகம் பிடிக்க துவங்கிய ஒரு போக்கு தொடங்கிறது என்று சொல்லலாம். இந்த புதிய கற்காலத்தில் தான் வந்து விவசாயம் முதலாக அறிமுகமாகிறது. ஆசிய கண்டத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னாக்க ஈரான்ல இருந்து இல்ல வந்து வேற எங்கிருந்தோ வந்து இங்க விவசாயம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் என்பதாக ஒரு கருத்து முன்னால் இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிமு 7000 ஆண்டு அளவில் இன்றைக்கு பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மெஹர்கர் என்கிற இடத்துல விவசாயம் அறிமுகம் செய்யப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த புதிய கற்காலத்தில் தான் வந்து விலங்குகளை பழக்கி, பல விலங்குகளை பழக்கி வீட்டு விலங்குகளாக பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் நடந்தது என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாடோடி வாழ்க்கை பெருமளவுக்கு முடிவுக்கு வந்து மனிதர்கள் நிலையான வாழ்க்கை வாழத் தொடங்குகிறார், ஒரு செட்டில்டு லைஃப் அது வந்து துவங்குகிறார்கள். ஆக இப்படி வந்து கற்காலம்ன்றது இப்படி மூன்றாக பிரித்து நாம் புரிந்து கொள்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வரலாற்று காலம் என்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல சமயங்கள்ல. இந்த வரலாற்று காலம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வரலாற்று நிகழ்வுகள் எழுத்து வடிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய காலம் எதுவோ அதை வரலாற்று காலம் என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதாவது எழுத்து துவங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம். நம்ம ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்றெல்லாம் சொல்ல போகும்போது இந்த வரலாற்று காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கற்காலத்துக்கு பிறகு வரக்கூடியது செம்பு யுகம் அல்லது செப்பு காலம் என்று சொல்லப்படக்கூடியது. இதுல என்னன்னு சொன்னால், கருவிகள், உற்பத்தி கருவிகள், போர்க்கருவிகள், அனைத்து பயன்பாட்டு கருவிகள் முதல் முறையாக கல்லில் செய்யப்படாமல் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டவனாக இருந்தது ஒரு மெட்டல் ஏஜ். ஃபர்ஸ்ட் மெட்டல் ஏஜ் என்று சொல்லலாம் என்பது இந்த செப்பு யுகம் அல்லது செம்பு யுகம் என்பதை நாம் சொல்லலாம். இது வந்து செம்பை உருக்கி பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொண்ட ஒரு காலம், ஸ்மெல்டிங், அது கற்றுக்கொண்ட ஒரு காலம். ஆனால் செம்பு வந்து எல்லா விதமான தேவைகளுக்கும் போதுமானதாக இருந்திருக்காது. ஏனென்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், செம்பு வந்து இரும்பு மாதிரி அவ்வளவு வலிமையானது கிடையாது, அவ்வளவு தாக்கு பிடித்து நிற்கக்கூடியது கிடையாது, டியூரபிள் கிடையாது. அதை வந்து எளிதாக வந்து அந்த கருவிகளை அழிக்கவோ உடைக்கவோ முடியும் என்பதனால் வந்து நிச்சயமா அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் கற்கருவிகளை காட்டிலும் வந்து மேம்பட்டதாக இருந்தது. ஒரு முன்னேறிய உலோக கருவிகள் என்கிற வகையிலே வந்து அது இருந்தது. ஏரில் பொருத்தப்படக்கூடிய கொழு முனைகளில் இருந்து வேல் வரைக்கும், போர்க்கருவியான வேல் போன்றவை வரைக்கும் வந்து செம்பில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை வந்து நாம் செப்பு யுகம் அல்லது செம்பு யுகம் என்று சொல்கிறோம். நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த அந்த சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடியது இந்த காலகட்டத்திலே தான் வைக்கப்பட வேண்டியிருக்கும். அதாவது இருந்தாலும் செப்பு யுகம் என்று சொன்னாலும் கற்கருவிகளும் செப்பு கருவிகளும் கூடவே தான் இருக்கும். செப்பு கருவிகள் கற்கருவிகள் முற்றாக அழிந்து போயிடவில்லை, அவை இன்னும் பயன்பாட்டில் தான் இருந்தன. இதற்கு அடுத்ததாக வரக்கூடியது வெண்கல யுகம். செப்புடன் இன்னொரு வெள்ளியம் என்று நினைக்கிறேன், அதை கலந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கலப்பு உலோகமாக அந்த வெண்கலம் தயாரிக்கப்பட்டது. அது வந்து செம்பை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டடியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் உறுதியானது. ஹரப்பா நாகரிக பகுதிகளிலே வந்து வெண்கல கருவிகள் சில கிடைத்திருக்கிறன என்று சொன்னாலும் அதனை வந்து வெண்கல யுகம், வெண்கல காலம் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் வந்து அவை வெகு குறைவான அளவிலேயே கிடைத்தன. ஹரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு வந்த ஆரிய குடியேறிகள் அவர்கள் வந்து வெண்கல நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் என்று அறியப்படுகிறார்கள். இதற்கு இந்த காலங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அடுத்ததாக வருவதுதான் இரும்பு காலம். நம்ம ஏற்கனவே சொல்றது போல இந்த காலங்களை வரிசைப்படுத்துவது எது என்று சொன்னால், இதனால் ஆன கருவிகளை, உற்பத்தி கருவிகளை, போர்க்கருவிகளை, பயன்பாட்டு கருவிகளை மனிதன் உருவாக்கினான், பயன்படுத்த கற்றுக்கொண்டான் என்பதை வைத்துதான் இந்த காலம் என்பதை தீர்மானிக்கிறோம். அப்படின்னு சொல்ல போகும்போது இரும்பு காலம் என்பது அந்த காலத்தினுடைய பெயரே சொல்வது மாதிரி இரும்பு கருவிகளை மனிதன் பயன்படுத்த கற்றுக்கொண்டதனுடைய காலம். இந்த இரும்பு கருவிகள் என்று சொல்ல போகும்போது முதலாக பயன்படுத்தப்பட்ட இரும்பு என்பது விண்கல்களில் இருந்து கிடைத்தது. வானிலிருந்து விழக்கூடிய விண்கற்கள், அதை பயன்படுத்தி கற்கருவிகள், இரும்பு கருவிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன முதலில். அது என்னால் இரும்பு தாதுவை கண்டுபிடித்து அதை உருக்கி பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்வதற்கு முந்தைய காலகட்டங்களிலே. இரண்டாவது நிலையிலே தான் இரும்பு தாதுவை மனிதன் கண்டுபிடித்து அதை வந்து உருக்கி பயன்படுத்துவதெல்லாம் கற்றுக்கொள்கிறான். அந்த பயன்பாடு பரவலாக ஆன அந்த காலகட்டம் தான் இரும்பு காலம் என்று அறியப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக பெரும்பாலான அனைத்து வளர்ச்சிகளுக்கும் இந்த
இரும்பு கண்டுபிடிப்பு தான் மிக முக்கியமான காரணியாக இருக்கும் என்று நாம் துணிந்து சொல்லலாம். இன்றைக்கு நீங்களே கூட யோசிச்சு பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலே ஒருவேளை இரும்பு மட்டும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் நாம் எத்தகைய பொருள்களை பயன்படுத்துவோம், எந்த வளர்ச்சி நிலையை எட்டி இருக்க முடியுமா என்பதெல்லாம் மிகவும் கேள்விக்குரியது. ஏனென்றால் இரும்பின் பயன்பாட்டை கண்டறியாமல் நவீன எந்த இயந்திரங்கள் எதையுமே நாம் உருவாக்கி இருக்க முடியாது, வாகனங்கள் எதையுமே உருவாக்கி இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் காணக்கூடிய நவீன வசதி வாய்ப்புகள் எதுவுமே இரும்பின் பயன்பாடு கண்டறியப்படாமல் கிடைத்திருக்காது. ஆகவே இரும்பின் பயன்பாட்டை கண்டறிந்ததுதான் மனித குலம் தனது வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி அடியெடுத்து வைத்ததனுடைய ஒரு மிக முக்கிய காலகட்டமாக அறியப்படுகிறது. எனவேதான் இரும்பின் பயன்பாட்டை கண்டறிந்த காலத்தை நாம் இத்தனை முக்கியமாக அவசியமாக பேச வேண்டியிருக்கிறது. இந்த காலகட்டங்கள் நம்ம சொன்னோம். கற்காலம் 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கூட தொடங்கிச்சு. அப்புறம் சில ஆயிரம் ஆண்டுகள் ஒன்றும் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாமே ஒரு பொதுவான காலவரிசை மட்டும்தான். எல்லா கண்டங்களிலும் எல்லா நாடுகளிலும் இதே காலவரிசையை பின்பற்றித்தான் எல்லாம் வந்திருக்கும் என்கிற எந்த விதமான தேவையும் கிடையாது. உண்மையில் அப்படி நடக்கவும் இல்லை. சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்தன. இப்போ 2 உதாரணங்கள் இதுக்கு நம்ம பார்க்கலாம். ரஷ்யா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோசியலிச தாயகம். ரஷ்யாவில் பார்த்தோம்னு சொன்னா ரஷ்யா வரலாற்றுல செப்பு காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமே கிடையாது. அவங்க இரும்பு காலகட்டத்திலிருந்து நேரடியாக வெண்கல யுகத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த செப்பு காலம் என்பது அங்கு கிடையவே கிடையாது. நம்ம பொதுவாக இப்ப இந்த கால வரிசையில பார்க்கும்போது இந்த வரிசை பற்றி செப்பு வருகிறது என்று சொன்னாலும் ரஷ்ய வரலாற்றை பேசும்போது நாம் அதை கடந்து நேராக வெண்கல யுகத்துக்கு வருகிறோம். அதே போல தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் செப்பு காலம் என்பது கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னு சொன்னா பெருங்கற்காலத்தினுடைய தொடர்ச்சியாக கற்கருவிகளுடன் கூடவே இரும்பு கருவிகள் கிடைத்து விடுகின்றன. இதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே செம்பு கிடைப்பது சற்று கடினமானதாக இருக்கிறது. செம்பு கிடைப்பதில்லை, அதிகமாக கிடைப்பதில்லை. ஆகவே அந்த காலம் இங்கே தோன்றவே இல்லை என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு இத்தனை பரவலாக உலகெங்கும் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது உலகின் பல்வேறு பகுதிகளிலே புவியின் மேற்பரப்பிலே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தாதுவாக இருக்கிறது என்பதை ஒரு காரணமாக சொல்கிறார்கள். அந்த அளவிலே தான் இரும்பு மிக மிக பரவலான பயன்பாட்டுக்கு வந்தது. செம்பை உருக்கி பயன்படுத்துவதற்கு சுமார் 1000 முதல் 1200 டிகிரி வரையிலான வெப்பத்தை உருவாக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஃபர்னஸ் பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கும் என்றெல்லாம் சொன்னாலும், இரும்பை பொறுத்தவரையில் அதற்கும் மேலாக 1200 டிகிரிக்கும் மேலான வெப்பத்தை உருவாக்கி அப்போதான் அதை உருக்கி பயன்படுத்த முடியும் என்று சொல்லுகிற ஒரு தேவை இருக்கிறது. அதற்கு கிட்டத்தட்ட அந்த வளர்ச்சியை செப்பு காலகட்டத்திலே மனிதர்கள் எட்டி விட்டார்கள் என்பது இன்னொரு காரணம். இந்த வளர்ச்சி இரும்பை நோக்கி வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக நடந்திருக்கிறது, சாத்தியமாக இருந்திருக்கலாம். இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்துவெளி நாகரிகத்திற்கு அடுத்து வரக்கூடிய காலம் வேத காலம் என்று சொல்லலாம். அவர்கள் வெண்கல யுக நாயகம் என்று சொல்லுவோம், வெண்கல யுக காலம் என்று சொல்லுவோம். நீண்ட காலம் கிடையாது. இவர்கள் சொல்ற மாதிரி வேத காலத்திலிருந்து தான் எல்லாமே துவங்குகிறது என்பதெல்லாம் புனைக்கதைகள். அதுக்கும் உண்மைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. வேத ஆரியர்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. ரிக்வேத கால ஆரியர்கள் நான் சொல்வது இரும்பை அறிந்திருக்கவில்லை. ரிக்வேதத்திலே உலோகம் என்பதை குறிக்கக்கூடிய அயஸ் என்கிற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஆய்வாளர்களின் கருத்து என்னவென்றால், அது செம்பு அல்லது வெண்கலத்தை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். வேத காலத்தின் பிற்பகுதியிலே இரும்பின் பயன்பாட்டை அவர்கள் அறிந்திருக்கலாம் என்று தெரிகிறது. அதுவும் உறுதிபட தெரியவில்லை. அப்படி ஒருவேளை அவர்கள் அறிந்திருந்தாலும் கிமு 1000 அல்லது கிமு 800 அளவிற்கு தான் இருக்க வேண்டும். எதிர்வேத காலம் கிமு 800 என்று ஆர் எஸ் சர்மா சொல்கிறார். கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் இரும்பின் பயன்பாட்டை அறிந்திருக்கலாம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அப்போதுதான் இரும்பை குறிக்கக்கூடியதாக சொல்லப்படுகிற சியாம அயஸ், அதாவது கருப்பு உலோகம் என்கிற சொல் வேத இலக்கியங்களிலே இடம்பெற தொடங்குகிறது. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இதுதான் காலவரிசை. நம் கற்காலத்தில் இருந்து இரும்பு காலம் வரையிலான ஒரு பயணத்தை குறிக்கக்கூடியது. உலக அளவில பார்த்தோம்னு சொன்னால், இரும்பு காலத்தினுடைய துவக்கம் கிமு 2500 என்பதாக சொல்கிறார்கள். நான் சொல்வது சுமாரான கணக்கீடுகள், துல்லியமான கணக்கீடுகள். ஒரு 100-200 ஆண்டுகள் முன்ன பின்னே இருக்கலாம்.
ஆக கிமு 2500 அளவில் இருந்துதான் இரும்பு காலம் துவங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது விண்கல் இரும்பைத்தான் பயன்படுத்திய காலத்தை குறிக்கிறது. இரும்பின் பரவலான பயன்பாடு தோன்றி இருக்கவில்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் இரும்பு காலம் என்று சொல்லப்படுவது முதலில் சுமார் கிமு 1000 அளவில் என்று நம்பப்பட்டது. அது அப்போ வந்து ஒரு மார்க்கர் என்பதாக இருந்தது, ஒரு கால அளவீட்டு எல்லை என்பதாக கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இரும்பை பற்றி குறிப்புகள் வந்தால் வந்து கிமு 1000 அதற்கு பிந்தையதாக இருக்கும் என்று கூட சில அறிஞர்கள் எழுதியிருந்தார்கள். அதற்கு பிறகு அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளின் தொடர்ச்சியாக இந்த கால அளவீடு மாறிக்கொண்டே சென்றது. கிமு 2000 வரையில் கூட சொல்லப்பட்டது. உத்தரப்பிரதேசத்துல வந்து ஊர் பெயர் எனக்கு நினைவில்லை, கிமு 1800 என்கிற அளவிலே வந்து அங்கு இரும்பின் பயன்பாடு கண்டறியப்பட்டது. ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் துவக்க காலத்தில் இருந்தே வந்து இரும்பை பற்றிய சான்றுகள் நமக்கு நிறையவே கிடைக்கின்றன. சிறிது காலத்துக்கு முன்பு வரையில் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகிரி என்கிற இடத்தில் தான் வந்து இரும்பின் பயன்பாடு வந்து கண்டறியப்பட்டது. தற்செயலாக கிடைக்கக்கூடிய இரும்பை குறிப்பது அல்ல. ஏனென்றால் இரும்பை உருக்கி பயன்படுத்தி இருக்கக்கூடிய சான்றுகள் கிடைத்தால் மட்டும்தான் வந்து இரும்பு காலத்தின் துவக்கம் என்று கொள்ள முடியும். ஒரு ஃபர்னேஸ் இருந்திருக்கணும், அதை உருக்கி பயன்படுத்தியிருக்கான இரும்பு கசடுகள் கிடைத்திருக்க வேண்டும், அதற்கான பயன்பாட்டு கூறுகள் தெளிவாக தெரிய வேண்டும், கருவிகள் கிடைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரியான அடிப்படையில் நாம் சொல்கிறோம். இதற்கு முன்னால் வந்து நீண்ட காலம் வரையில் நம்பப்பட்டது வந்து பிரம்மகிரி தான். கிமு 2140 150 என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சில காலத்துக்கு முன்பு வரையில் பார்த்தோம்னு சொன்னால் சேலம் மாவட்டத்தின் மாங்காடு என்கிற ஊரிலே வந்து கிமு 1600 ஆண்டு அளவிலே கிடைத்த ஒரு சான்றுகளின் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் இங்கே இரும்பு யுகம் துவங்கி இருக்கக்கூடும் என்று முதலில் அனுமானிக்கப்பட்டது. ஆனால் வந்து தமிழர்களுடைய மிக தொன்மையான வரலாற்றை அறிந்த யாருக்குமே வந்து தெரிந்திருக்கும் இது சரியாக இருக்க முடியாது என்று. ஆகவே ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் வந்தன. அதுக்கு அடுத்தடுத்த ஆய்வுகள் இந்த இரும்பின் தொன்மையை மென்மேலும் பின்னோக்கி கொண்டு செல்வதாக அமைந்தன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ் நமண்டி என்கிற ஊர்ல கிமு 1700 1800 அளவிலான காலகட்டத்திலே இரும்பு பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்தன. ஆனால் அது ஏனோ வந்து பரவலாக பொதுவெளியில் கவனம் பெறவில்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதற்கு அடுத்து வந்த காலகட்டம், அதுக்கு அடுத்துன்னு சொல்ல அதுக்கு முந்தையது அதிகமாக கவனம் பெற்றது பார்த்தோம்னு சொன்னால் ஆதிச்சநல்லூர். அதை வந்து நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். அங்க தொல்லியல் ஆய்வுகள் நடைபெற்றது பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அங்க வந்து ஏராளமான இரும்பு பொருட்கள் கிடைத்தன. அவற்றை வந்து கிமு 1500 முதல் கிமு 2050 வரையில் என்று தேதியிட்டு சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து மிக அதிகமான இரும்பு பொருட்கள் ஆதிச்சநல்லூரிலே கிடைத்தன. அதற்கு அடுத்த ஆய்வு நான் சொன்னது மாதிரி இன்னும் கொஞ்சம் காலத்தை பின்னோக்கி தள்ளுகிறது. அது அண்மை காலத்தில் நடைபெற்ற ஒரு ஆய்வு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மயிலாடும்பாறை, அங்கு ஏராளமான இரும்பு பயன்பாட்டுக்கான சான்றுகள் கிடைத்தன. இரும்பு உருக்கு உலைகள், இரும்பு கருவிகள் எல்லாம் அங்கு கிடைத்தது. அந்த மயிலாடும்பாறையிலே இரும்பினுடைய பயன்பாட்டு அடிப்படையில் அதனுடைய காலம் கிமு 2170 என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்வது பொதுவான காலம், சராசரி காலம் இல்ல, பொதுவான காலம். இதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள ஆதிச்சநல்லூர் அருகில் உள்ள சிவகலை என்னும் இடத்திலே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஆய்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் என்று நினைக்கிறேன். 2019 2022 வரையில நினைக்கிறேன். இந்த காலகட்டத்துல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அது ஒரு வசிப்பிடம். ஆதிச்சநல்லூர்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு புதைப்பிடம். நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பண்டைய தமிழர்கள் வந்து வசிப்பிடம் தனியாகவும் புதைப்பிடம் தனியாகவும் தான் கொண்டிருந்தார்கள். ஒரு புதைப்பிடம் ஒன்று கிடைத்தது என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளே வந்து ஒரு வசிப்பிடம் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் அனுமானிக்க முடியும். ஆகவே அதை ஒட்டி 4 திசைகளிலும் நமது ஆய்வை விரிவுபடுத்தினால் அங்கே வந்து ஒரு வசிப்பிடம் கிடைக்கும் என்று நாம் சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னால் ஆதிச்சநல்லூர்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் எனக்கு சரியா தெரியல. அதுல அங்க இருக்கக்கூடிய அந்த சிவகலை வந்து ஒரு வசிப்பிடம். அங்கே இரும்பு பொருட்கள் கிடைத்தன. இரும்பிலான
வாள்கள், கத்திகள் உள்ளிட்ட பல பொருட்கள் அங்கே கிடைத்திருக்கின்றன. அங்கே கிடைத்த இரும்பு பொருட்களை ஆய்வு செய்ததில் அதனுடைய காலம் கிமு 3345 என்று சொல்லப்படுகிறது. ஆய்வுகள் உறுதி செய்திருக்கின்றன அதை. அதாவது இன்றையிலிருந்து சுமார் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால். இந்த இரும்பின் தொன்மை என்று நாம் இவ்வளவு விரிவாக, எவ்வளவு பெருமையோடு பேசுவதற்கான காரணம், உலக அளவிலேயே, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே கூட இரும்பின் பயன்பாட்டை மனிதன் கற்றறிந்து கொண்ட மிக தொன்மையான சான்று கிட்டத்தட்ட இன்றைக்கு நமக்கு சிவகலையிலிருந்து கிடைத்திருக்கக்கூடியதாக இருக்கலாம் என்பதுதான் நாம் இத்தனை பெருமைக்குரியதாக கருதுவதற்கான காரணம். உலக அளவிலே பார்த்தால் கூட நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிமு 2500 அளவிலே தான் இரும்பின் பயன்பாட்டுக்கான சான்றுகள் கிடைக்கிறது. அதுவும் குறிப்பிட்டது மாதிரி விண்கல் மாதிரிகள் இருந்து எடுக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. உருக்கி பயன்படுத்தப்பட்டதுக்கான சான்றுகள் இன்னும் பிறகுதான் கிடைக்கிறது. அந்த முதலாவது சான்றுகள் அனடோலியால, எகிப்துல கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இது அதையும் தாண்டி பழமையானதாக இருக்கிறது. அப்படி பார்க்க போனோம் என்று சொன்னால், உலகத்திற்கே இரும்பின் பயன்பாட்டை கற்றுக் கொடுத்த முன்னோடிகளாக தமிழ் சமூகம் இருப்பதற்கான சான்றுகள் இன்றைக்கு மிக பிரகாசமான இருக்கிறது. அதுதான் இந்த இரும்பின் தொன்மையை நாம் இத்தனை முக்கியமாக பேசுவதற்கான ஒரு முக்கியமான காரணம். இதற்கு காரணங்கள் வேறும் இருக்கலாம். தமிழ்நாட்டில் இரும்பு பரவலாக கிடைப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி சிந்துவெளி பகுதிகளிலே இரும்பின் பயன்பாடு அதிகமாக இருக்கவில்லை. தமிழ்நாட்டின் இத்தனை இடங்களிலே இரும்பின் பயன்பாடு கண்டறியப்பட்டிருக்கிறது, இரும்பு பொருட்கள் கிடைத்திருக்கிறது என்பது இது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லை என்பதை நிச்சயமாக உறுதி செய்கின்றன. ஒரு இரும்பு புரட்சி தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கிறது. இரும்பின் பயன்பாட்டை மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறான். அதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி சிறப்பாக்கி இருக்கிறான். ஏனென்று சொன்னால், செம்பை உற்பதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை விட மிக அதிகமாக முன்னேறிய ஒரு தொழில்நுட்பம் தேவைப்பட்டிருக்கும். மிக அதிகமான வெப்பத்தை உருவாக்க வேண்டியிருக்கும். அந்த வெப்பத்தை பிடித்து வைத்திருக்க வேண்டியிருக்கும். அதற்கான தொழில்நுட்பத்தை எல்லாம் தமிழன் கற்றறிந்தால் மட்டுமே இரும்பின் பயன்பாட்டை இவன் உணர்ந்திருக்க முடியும், இரும்பு கருவிகளை தயாரித்திருக்க முடியும். அவை இத்தனை பரவலாக தமிழ்நாடு முழுவதும் பயன்பாட்டிற்கு வந்திருக்க முடியும். ஆகவே உலக அளவிலேயே இரும்பின் பயன்பாட்டை கற்றுக் கொடுத்த முன்னோடிகளாக நாம் இருந்திருக்கலாம் என்பதற்கான வாய்ப்புகளை இந்த இரும்பின் தொன்மை பற்றிய அண்மைய கண்டுபிடிப்புகள் உணர்த்தியிருக்கின்றன. தமிழக முதல்வரை இது பற்றிய ஆய்வறிக்கையை வெளியிடுவதற்கு காரணம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் ஒரு நிச்சயமான காரணம் என்பதில் நமக்கு ஐயமில்லை. சங்க இலக்கியங்கள்ல கூட இரும்பு பற்றியும் இரும்பின் பயன்பாடு பற்றியும் குறிப்புகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு பெருமிதப்படக்கூடிய ஒன்று என்று சொன்னால், நம்ம எத்தனை பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு தெரியல. இந்த டமாஸ்கஸ் ஸ்வாட் என்று சொல்லுவார்கள். டமாஸ்கஸ் வாள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. நவீன காலத்துல ஒரு AK-47 என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்கருவி எத்தனை முக்கியமானதோ, எத்தனை பயங்கரமானதோ, எத்தனை அச்சுறுத்தக்கூடியதோ, அது போல பண்டைய காலகட்டத்திலே இந்த டமாஸ்கஸ் வாள் என்று சொல்லப்படக்கூடிய வாள் எதிரிகளை அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த போர்களிலே அந்த டமாஸ்கஸ் ஸ்வாட் என்று சொல்லக்கூடிய ஒரு எஃகினால் தயாரிக்கப்பட்டது. ஹை கார்பன் ஸ்டீல் என்று சொல்லக்கூடிய எஃகினால் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கான எஃகு வுட்ஸ் ஸ்டீல் என்று சொல்கிறார்கள். வுட்ஸ் சொல்லக்கூடிய எஃகு என்று சொல்கிறார்கள். அந்த வுட்ஸ் ஸ்டீல் என்று சொல்லக்கூடிய அந்த எஃகு தமிழ்நாட்டிலிருந்து அங்கு சென்றிருப்பதாக தெரிகிறது. அது ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அந்த டமாஸ்கஸ்ன்றது இன்றைய சிறிய நாட்டின் தலைநகர். இங்கிருந்து பல ஆயிரம் மைல்கள் தூரம் இருக்கும். அங்கிருந்து அத்தனை தொலைவில் இருந்து அவர்கள் தங்களது வாள்களை தயாரிப்பதற்கான எஃகை தமிழ்நாட்டிலிருந்து ஏன் இறக்குமதி செய்திருக்க வேண்டும்? 2 சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஒன்று, அன்றைய பகுதிகளை ஆட்சி செய்த அரசர்களுடைய ஆலைக்குட்பட்ட அல்லது அண்டை நாடுகளை சேர்ந்த சமகால நாகரிகங்கள் எங்குமே இரும்பின் பயன்பாடு அறியப்படாமல் இருந்திருக்கலாம். அல்லது அன்றைக்கு தமிழர்கள் தயாரித்த இந்த எஃகு உலக அளவிலேயே பெயர் பெற்றதாக, சிறப்பு மிக்கதாக, சிறந்ததாக, தொழில்நுட்ப ரீதியாக சிறந்ததாக இருந்திருக்கலாம். இந்த 2இல் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அவர்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டியிருக்கும். அல்லது தமிழ் வணிகர்கள் அங்கு கொண்டு போய் சென்று விற்றிருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் பல ஆயிரம்
மைல்கள் தொலைவில் இருந்து இந்த தமிழ்நாட்டு எஃகு அவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கிறது என்பது மிகவும் பெருமைக்குரியது. சரி, இதெல்லாம் பேசுவோம். இந்த இரும்பு காலம் பற்றி ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக நாம் ஏன் பேச வேண்டும்? இப்போ தமிழக முதல்வர் பெருமை பொங்க பேசியிருக்கிறார். திராவிட இயக்க தோழர்கள் பெருமையோடு பேசுகிறார்கள். தமிழ் தேசம் பேசக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் பேசுகிறார்கள். ஒரு பெருமித உணர்வோடு தமிழ்நாடு உலகத்திற்கே முன்னோடி, முன் தோன்றிய மூத்த குடி என்கிற மாதிரியான அந்த ஒரு துணியிலேயும் நிறைய பேர் பேசுகிறார்கள். வெறும் பெருமித உணர்வு சார்ந்து இதை அணுகுவர்கள் மிக அதிகமாக இருப்பார்கள். நாம் அணுகுகிற விதம் அவ்வாறு இருக்க முடியாது. மார்க்சியவாதிகள் அதை எந்தவித பெருமித உணர்வின் அடிப்படையிலும் அணுக முடியாது, அணுக மாட்டோம் என்பது ஒரு விஷயம். இரண்டாவதாக இந்திய வரலாறு என்பதை வேதங்களில் இருந்துதான் தொடங்குகிறது என்கிற புனைக்கதைகள் கடந்த சில 10 ஆண்டுகளாக அதிக வேகம் பிடித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரலாற்று ஆய்வுகள் மேலும் பின்னோக்கி செல்ல செல்ல இந்த பொய்களை மேன்மேலும் உடைத்து சுக்குநூறாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு முக்கியமான விஷயம். என்றைக்கு சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றைக்கு இந்த பொய் உடை தெரியப்பட்டு விட்டது என்று சொன்னாலும், கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சியாளர்களை வழிநடத்தக்கூடிய தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த புனைக்கதைகளை பேசுகிற போக்கு இப்போ இன்னும் ஒரு முறை இன்னும் அதிகமாக அடிவாங்கியிருக்கிறது. அப்போ மார்க்சியவாதிகள் என்னன்னா, மார்க்சிய அடிப்படையில் இந்த வரலாற்றை, நமது வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு இதுவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எந்த அளவில்? இப்போ பெருமிதம் பேசுகிறவர்களை பொறுத்தவரையில் ஒன்றும் பெருசா அவங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே நாங்க தான் கற்றுக் கொடுத்தவர்கள், நாங்க தான் நாகரிக முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதோட போறோம். அவங்களுக்கு அதுக்கு மேல எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை. அதனால ஒரு மார்க்சியவாதியை பொறுத்தவரையில பொருள்முதவாத பார்வையிலே வரலாற்றை பார்க்கிறோம் என்று சொன்னால், பல்வேறு காலகட்டங்கள், நாம் ஏற்கனவே பேசின இந்த பல்வேறு வரலாற்று காலகட்டங்கள், அந்த வரலாற்று காலகட்டங்களின் ஊடாக மனித குலத்தின் வளர்ச்சி, அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடைமுறையில் இருந்த உற்பத்தி முறை, அப்போது பயன்பாட்டில் இருந்த உற்பத்தி கருவிகள், அவை எவ்வாறு உபரியை உருவாக்கின அல்லது உருவாக்கவில்லை, அங்கே வர்க்கங்களின் தோற்றம் எப்படி இருந்தது, சமூக அமைப்பு எப்படி இருந்தது, காலந்தோறும் ஏற்பட்ட இந்த முன்னேற்றங்கள், இந்த வரலாற்று ரீதியான முன்னேற்றங்கள் மேற்கண்ட இவற்றை எல்லாம் எவ்வாறு பாதித்தது, வர்க்கங்களினுடைய இருப்பை அது எவ்வாறு நிர்ணயித்தது அல்லது தீர்மானித்தது, இது போன்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இதை பேச வேண்டியிருக்கிறோமே தவிர பெருமிதத்திற்காக நாம் இதை பேசுவது இல்லை. அந்த பெருமிதத்தினால் ஒரு பைசாவுக்கு எந்த பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது. அப்போ இந்த புதிய உற்பத்தி கருவிகள் இரும்பின் பயன்பாட்டை கண்டறிந்ததுக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், இரும்பு கருவிகளுடைய உருவாக்கம் மிக நிச்சயமாக ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கும். ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, அன்றைய காலகட்டத்தில் பெரிதளவிலான தொழில்கள் கிடையாது. விவசாயம், கைவினை பொருட்கள், சிறு தொழில்கள், இப்படியான சிறு சிறு தொழில்கள் மட்டும்தான் இருந்திருக்க முடியும். விவசாயத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல ஏறுகளை பூட்டி விழும் போது வெறும் மரத்தாலான ஏறுகள் தான் இருந்தது. அந்த கொழு முனை கூட தனியாக அட்டாச் பண்ணப்படல. செம்பு காலகட்டத்திலே செப்பினால் செய்யப்பட்ட கொழு முனைகளை அவர்கள் பொருத்தினார்கள். அது தரையை கீறி கொடுப்பதற்கு இலகுவாக இருந்தது. அதனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக விவசாயம் செய்ய முடிந்தது அவர்களால். ஆனால் இரும்பின் பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இரும்பிலான கொழு முனைகள் நிலத்தை கீழ் கொடுப்பதற்கு மிகவும் உதவியாக இருந்தன. விவசாயத்தை புரட்சிகரமாக ஆக்குவதற்கு அது மிகவும் பயன்பட்டதாக இருந்தது. பல்வேறு விவசாய கருவிகள், நான் ஒரு உதாரணத்துக்காக மட்டும்தான் இரும்பிலான கொழு முனைகள் என்று சொல்கிறேன். பல்வேறு விவசாய கருவிகளை கண்டுபிடித்து பயன்படுத்த துவங்கினார்கள். விவசாய புரட்சிக்கு நிச்சயமாக ஒரு பெரிய காரணமாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பயன்பாட்டு கருவிகள், இரும்பிலான பயன்பாட்டு கருவிகள், அன்றாட வாழ்விலும் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு கருவிகளை அவர்கள் தயாரிப்பதற்கு முடிந்தது. போர்க்கருவிகள் ஏற்கனவே பார்த்தது மாதிரி செப்பு கருவிகளால் பெரிய அளவில் போருக்கு பயன்படுத்த முடியாது. அது பயன்படாது, எளிதில் உடைந்து விடக்கூடியவை. சிந்துவெளி நாகரிக மக்கள்கிட்ட பார்த்தோம்னு சொன்னா செப்பு கருவிகள் தான் போர்க்கருவிகள் கூட. அதனால்தான் அவர்கள் அத்தனை வலுக்குறைவானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது.
ரிக்வேத காலத்திலே வெண்கல கருவிகளை அவர்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இரும்பின் பயன்பாடு கண்டறியப்பட்டது ஒரு மிகப்பெரிய புரட்சியை தோற்றுவித்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் ரொம்ப எளிமையான ஒரு கருவியை எடுத்துக்கிட்டோம்னா, போர்க்கருவியில வில் அம்பு ரொம்ப அந்த காலகட்டத்தை பயன்படுத்தக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அம்பு முனைகள், இரும்பினாலான அம்பு முனைகள் அன்றைய தேதியில பார்த்தோம்னு சொன்னா ஒரு கொலைகார ஆயுதமாக இருந்திருக்கும். எதிரி கொள்வதற்கு எளிதாக பயன்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு வந்து போர்க்கருவிகளையும் அதை வெகுவாக புரட்சிகரமாக மாற்றினார். போர்க்கருவிகளாக போரில் பயன்படுத்தப்பட்ட ரதங்கள் அப்ப எப்படி செய்திருப்பாங்கன்னு சொன்னா, சக்கரங்கள் பண்ணும்போது 2 அரைவட்ட வடிவிலான மர துண்டுகளை தயாரித்து அதை தோலால் இறுக்கி கட்டி அதன் மேல் ஆணி அடித்து பயன்படுத்தி வந்தார்கள். இரும்பின் பயன்பாடு இதையெல்லாம் புரட்சிகரமாக மாற்றி அமைத்திருக்கும், சந்தேகமே இல்லை. ஆகவே வாழ்க்கையை பல ஆயிரம் ஆண்டு கால அளவிலே முன்னெடுத்து செல்வதற்கு அந்த இரும்பின் பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருந்தது. இன்னும் சொல்ல போனால், நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி கற்காலம் 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னெடுத்தவங்கன்னு சொன்னாலும் நாம் பார்த்தோம் பல மில்லியன் ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கும் அது. ஆனால் அந்த அத்தனை 2-3 மில்லியன் ஆண்டுகளில் நாம் சந்தித்த வளர்ச்சியை விட கடந்த 5 அல்லது 10,000 ஆண்டுகளுக்கு நாம் சந்தித்த வளர்ச்சி அபரிமிதமானது. அதில் குறிப்பாக இரும்பின் பயன்பாடு கண்டறியப்பட்டதற்கான இந்த கடந்த 5,000 ஆண்டுகள்ல பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கற்காலத்திலிருந்து நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா இந்த 5,000 ஆண்டுகள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தவை. அந்த இரும்பின் பயன்பாடு இல்லாமல் அது நிச்சயமாக சாத்தியம் இருக்காது. இப்ப தொழில்நுட்ப ரீதியாக விவசாய வளர்ச்சியில நம்ம இது மாதிரி பார்த்தோம். இந்த கருவிகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், காடுகளை அழித்து நாடாக்குவது அன்றைக்கு கடைபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு முன்னால் ஏன் பயன்படுத்திருக்க முடியலன்னு சொன்னா, பெருத்த காடுகளை வெட்டி அடிப்பதற்கான ஒரு ஸ்டடி வெப்பன், ஒரு வலிமையான ஆயுதம் அன்றைய மக்களிடத்திலே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி செப்பு கருவிகளால், வெண்கல கருவிகளால் அதை செய்திருக்க முடியாது. இந்த ஆரிய இடப்பெயர்வு மத்திய கங்கை சமவெளியை நோக்கி நடைபெற்றதை பற்றி குறிப்பிடும்போது R.S. சர்மா கூட குறிப்பிடுவார். அடர்த்தியான கங்கை சமவெளி காடுகளை வெட்டி அகற்றுவது இரும்பின் பயன்பாடு கண்டறியப்படுவதற்கு முன்னால், இரும்பினாலான கருவிகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் சாத்தியமற்றதாக இருந்தது. ஆகவே இரும்பின் பயன்பாடு கண்டறியப்பட்டதற்கு பிறகுதான் கங்கை சமவெளி பகுதியில் இத்தனை பரவலான குடியேற்றம் நடந்திருக்க முடியும் என்று சொல்வார். ஆக காட்டை அழித்து காடு திருத்தி நாடாக்குவதை நம்ம படிச்சிருப்போம். அது இரும்பின் பயன்பாடு இல்லாமல் சாத்தியமே ஆகியிருக்க முடியாது. அது நகரங்களின் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு இட்டுச்சு என்பதை நாம் அறிவோம். அது இல்லாமல் இன்றைய கட்ட வளர்ச்சியை சாத்தியமாகவே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தோம் என்று சொன்னால், காடு திருத்தி நாடாக்கி விவசாயம் மேற்கொள்ளப்படுவதை சாத்தியமாக்கியது இந்த இரும்பு கண்டுபிடிப்பு. விவசாயம் பெரிய அளவில் நடைபெற தொடங்கியதற்கு பிறகு அடிமை சமூகம் பெரிய அளவில் வளர்ந்திருக்க முடியும். அதற்கு முன்னால் அடிமை சமூகம் பெரிய அளவில் வளர்ந்ததற்கான சாத்தியம் இல்லை. ஏனென்றால் உபரி உருவாக்கம், இந்த உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய உபரி, அது கிடைத்தால் மட்டும்தான் ஒரு மனிதனை, சரிப்படிக்கப்பட்ட மனிதனை உயிரோட வைத்திருப்பது சாத்தியமாகும். அன்றைய காலகட்டத்தில் மக்கள் இனக்குழுக்களாகத்தான் வாழ்ந்தார்கள். நம்ம படிச்சிருப்போம். ஒரு 2 இனக்குழுக்கள் ஒன்றை ஒன்று சந்தித்தால் பெரிய போர்ல முடியும். இதை வேத இலக்கியங்கள்ல நிறைய படிக்கலாம். கிட்டத்தட்ட இன்றைய இந்திய நிலப்பகுதி முழுவதும் இதுதான் இருந்திருக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான இனக்குழு போர்களிலே ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுவை தோற்கடிக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தோற்கடிக்கப்பட்ட இனக்குழுவை சேர்ந்த ஆண்கள் முற்றாக கொன்று ஒழிக்கப்படுவார்கள். யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. பெண்களும் குழந்தைகளும் உள்வாங்கப்படுவார்கள். வெற்றி பெற்ற குழுவிலே உள்வாங்கப்படுவார்கள். அவருடைய எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்வதற்காக தோற்கடிக்கப்பட்ட குழுவினுடைய கால்நடைகள் இவனுடையதாக்கிக் கொள்ளப்படும். ஏன் கொன்றாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தோற்கடிக்கப்பட்ட மனிதர்களை பயன்படுத்தி அவனுடைய உழைப்பை பெற்று அதன் மூலமாக ஒரு பயனை வெற்றி பெற்ற சமூகம் அடைவதற்கான சாத்தியம் இல்லாமல் இருந்தது. ஆகவே அவனை வைத்திருப்பது ஒரு வேஸ்ட், அவனை கொன்றுடுறதுதான் பெட்டர். ஆனா இந்த இரும்பின் பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனை உழைக்க வைப்பதன் மூலமாக அவனுடைய சுய நுகர்வுக்கும் தாண்டி இன்னும் அதிக அளவிலான உற்பத்தியை அவனால் செய்விக்க முடியும். அதாவது அவனால் தன்னுடைய நுகர்வுக்கும் அதிகமான உற்பத்தியை செய்து ஒரு உபரியை உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படி உருவாக்கி கொடுக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது
அந்த மனிதனை கொன்று விடுவது தேவையற்றதாகி விடுகிறது. அவனை வச்சுக்கலாம், அவனை வச்சுக்கிட்டு அவனை அடிமையா வச்சுக்கிட்டு அவனை உழைக்க செய்து அந்த உழைப்பின் உபரியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு சூழல் வருகிறது. ஆக அந்த அடிமை முறை சூடு பிடிப்பதற்கு அதுக்கு முன்னாடியே தோன்றிருக்குங்கிறது சில சான்றுகள் மூலமாக கிடைக்கிறது. இருந்தாலும் மிக குறைவாகத்தான் இருந்திருக்க முடியும். அதனுடைய அந்த அடிமை முறையினுடைய வளர்ச்சியிலேயே இந்த இரும்பின் பயன்பாடு மிகப்பெரிய பங்காற்றி இருக்க முடியும். அப்படி சொல்ல போகும்போது வர்க்க பிளவுகள், ஒரு ஒரு செல்வந்த வர்க்கமும் செல்வம் அற்ற வர்க்கமும், ஒரு விவசாய குடிகளும் சாதாரண தொழிலாளர்களும் உடல் உழைப்பை மட்டுமே விற்று உயிர் வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள், நிலமற்றவர்கள், அந்த மாதிரியான ஒரு இதுவும் உருவாகிறது. அடுத்ததாக இந்த மிகையான விவசாய உற்பத்தி அரசுகளின் உருவாக்கத்திலே மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள்ல விவசாயத்தை பற்றி மிக பல குறிப்புகள் நம்ம பார்ப்போம். சங்க இலக்கியத்திலே இன்னமும் குன்றின் தலைவர்கள், சிறு நிலக்கிழார்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி பேரரசுகளுடைய உருவாக்கம் அங்கு நடைபெற்றதற்கான சான்றுகளை நம்ம பார்க்கிறோம். ஆக இத்தகைய பரந்தளவிலான விவசாய உற்பத்தி, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உபரி, அதை தனதாக்கி கொள்ளக்கூடிய வர்க்கங்கள், இதையெல்லாம் உருவாகாமல் பேரரசு உருவாக்கம் நடைபெற்று இருக்க முடியாது, சாத்தியமற்றதாக இருந்திருக்கும். ஆகவே குறைந்தபட்சமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பேரரசின் உருவாக்கத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த இரும்பின் பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு காரணியாக இருந்திருக்கிறது. இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா காலகட்டங்களிலும் இரும்பின் பயன்பாட்டை அறிந்திராமல் இதெல்லாம் சாத்தியமாகவே இருக்க முடியாது. வர்த்தகங்கள் முதற்கொண்டு கப்பல்கள் கட்டுதலிருந்து எல்லாவற்றுக்குமே இரும்பின் பயன்பாடு மிக மிக இன்றியமையாததாக இருந்தது. அன்றைய தமிழ் சமூகம் அத்தனை முன்னேறிய சமூகமாக இருந்ததற்கு இந்த இரும்பின் பயன்பாட்டை தமிழர்கள் கண்டறிந்து கொண்டிருந்தது மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ மார்க்சியவாதிகளாக நாம் இதை எப்படி அணுக வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மேற்கூறிய வரலாற்று காலகட்டங்கள் மார்க்சிய ஆசான்கள் ஐரோப்பிய சமூகங்களை மையமாக கொண்டு ஆய்ந்து கூறியவை. குறிப்பிட்ட அளவுக்கு இந்திய சமூகங்களையும் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள், இல்லை என்று மறுத்துவிட முடியாது. இந்திய மக்கள் சமூகங்களை பற்றி மார்க்சும் எங்கெல்ஸும் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். தென்னிந்திய இரத்த உறவு முறைகளை பற்றி கூட எங்கெல்ஸ் தன்னுடைய நூல்களில் குறிப்பிடுகிறார். மார்க்ஸ் விரிவாக எழுதியிருக்கிறார். இங்கே உற்பத்தி முறைகளை பற்றி எல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதனால் காரணமாகத்தான் ஆசிய உற்பத்தி முறை என்கிற ஒரு கோட்பாடு எழுந்தது. அது இன்றைக்கு மறுக்கப்படுது, அது வேற விஷயம். இந்த மார்க்சிய ரீதியாக இந்த இரும்பின் பயன்பாடு உள்ளிட்டவைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது இவை அனைத்தையும் நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்பதை பார்த்தோம்னு சொன்னா, இது போல நான் குறிப்பிட்டது போன்ற கால வரிசைகள், அந்த காலகட்டத்தில் மக்கள் சமூகங்கள் அவருடைய வாழ்க்கையில இதை பற்றிலாம் நிறைய விரிவாக குறிப்பிட்டிருப்பார். அப்போ இது போன்ற கண்டுபிடிப்புகள் கிடைக்கும் போது இதன் அடிப்படையில் நாம் நமது புரிதலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வரட்டு சூத்திரம் மாதிரி அன்னைக்கு சொல்லிட்டு போனதை அப்படியே திரும்ப சொல்றது இல்லை மார்க்சியம். தொடர்ந்து கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் அவற்றை செழுமைப்படுத்தி புரிந்து கொள்வதற்காக, பெருமையை வெற்றி பழம்பெருமை பேசுவதற்காக நாம் இதை பயன்படுத்த முடியாது. இன்னொன்று யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் என்பதை நிறுவுவதற்காக இல்லை இந்த இரும்பின் தொன்மையை நான் பேசுவது. இப்ப இந்த வேத மரபாளர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய வரலாறு எல்லாமே யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் என்பதற்கான ஒரு தலைகீழ் சமூகத்தை நிறுவுவதற்கான ஒரு முறையாகத்தான் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நம்முடையது அப்படி கிடையாது. ஆகவே இரும்பை கண்டுபிடித்து விட்டார்கள், தமிழர்கள் தான் கண்டுபிடித்தார்கள் என்பதற்காக நாங்கள் உயர்ந்தவர்கள் என்றோ மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றோ நிரூபிப்பதற்காக அல்ல. மாறாக நாம் இத்தனை தூரம் கடந்து வந்த நீண்ட நெடிய வரலாற்று பாதையை பற்றிய நமது புரிதலை சரிபார்த்துக் கொள்வதற்காக, தேவைப்படும் இடங்களில் அதை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக மார்க்சியவாதிகளாக நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், சமூகத்தை மாற்ற வேண்டும், சமூகத்தை விளக்குவதல்ல நம்மளுடைய கடமை. இந்த சமூகத்தை, நிலவுகிற சமூக அமைப்பை மாற்றி அமைப்பதுதான் நமது கடமை என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் சமூகம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காலந்தோறும் அது எப்படி மாறி வந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா காரணிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பல்துறை அறிவு கொண்டு மார்க்சியத்தை
நாம் மேலும் செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ வரலாற்று ஆசிரியரை பொறுத்தவரையில் இப்ப என்னன்னு சொன்னா, வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி குரோனாலஜிக்கலி அவர் புரிந்து கொண்டால், அதை விளக்கினால் அது போதுமானது. ஒரு தொழிலாளரை பொறுத்தவரையில் எந்தெந்த காலகட்டத்தில் எது கிடைத்தது, எந்த கால அடுக்கிலே அது கிடைத்தது, அந்த காலகட்டத்திலே இங்கே எப்படி இருந்தது, சமகால சமூகங்கள் எப்படி இருந்தது நிறுவினால் போதுமானது. மார்க்சியவாதியை பொறுத்தவரையில் இது போல பல்துறையினுடைய கண்டுபிடிப்புகளை உள்வாங்கி அவற்றை தனது ஒட்டுமொத்த வரலாற்று புரிதலுக்கு உட்படுத்தி தனது புரிதலை மேம்படுத்தி சமூகத்தை பற்றிய தனது பார்வையை விரிவாக்கி சமூகத்தின் முன்வைப்பதற்காக பயன்படுத்திக் கொள்கிறோம். அந்த வகையில் தான் இரும்பின் தொன்மையை நாம் பேசுகிறோம். அந்த வகையில் இந்த இரும்பின் தொன்மையை பற்றிய சரியான வரலாற்று புரிதலை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அதை நோக்கிய ஒரு சிறு உந்துதலாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக எனது உரையை நான் வடிவமைத்திருந்தேன். அதை ஓரளவு சிறப்பாக செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள்.